ஹாய், வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி டொமேட்டோ சாஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். இதில் 1/2 கிலோ நாட்டு தக்காளி, 1/2 கிலோ பெங்களூர் தக்காளி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு தக்காளி மட்டும் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், இல்லை பெங்களூர் தக்காளி எதுவாக இருந்தாலும் நல்லா பழுத்து இருக்கணும். கொஞ்சம் கூட காய் இல்லாமல் இருந்தால் தான் அந்த கலரும் சரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது தக்காளியோட அந்த நடுவில் ஒரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு கத்தியை வச்சு எல்லா தக்காளியிலேருந்தும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதை எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமா 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண அந்த தக்காளியை ஒரு குக்கரில் போட்டுருங்க. குக்கரில் போட்டுட்டு கொஞ்சம் கூட நான் அதில் தண்ணி விடவே இல்லை, ஏன்னா அந்த தக்காளியே தண்ணி விடும். இல்லை ஒரே ஒரு பட்டை நம்ம இந்த வாசனைக்காக தேவைன்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை போடணும்னு அவசியம் கிடையாது. ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தக்காளியை நல்லா வேக விடுங்க. இப்போது 5 விசில் வந்துடுச்சு, ப்ரெஷர் போயிடுச்சு. விசில் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் குக்கரை. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்துடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கொஞ்சம் கூட தண்ணி விடலை, அந்த தக்காளி அவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் நல்லா மைய அரைச்சிக்கலாம். நம்ம அதில் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த பட்டையை எடுத்துருங்க. எடுத்துட்டு ஆனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடுங்க. ஆனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. நல்லா மைய அரைச்சாச்சு. இதை பார்த்திங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன அந்த தோல் ஸ்கின் ஏதாவது இருக்கும், இல்லை அதில் விதையெல்லாம் இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஒரு கரண்டியை வச்சு அப்படியே மெதுவாக நல்லா தீத்திட்டே இருந்திங்கன்னா அதில் அந்த எல்லாமே இறந்துடும், பியூரியெல்லாம் கீழே வந்துடும். தேவையில்லாத அந்த சின்ன சின்ன தோல்லாம் இருந்ததுன்னா அது அந்த ஃபில்டர்லேயே அப்படியே இருந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த தோல்லாம் இருக்கிறதுல இது தேவையில்லை. நமக்கு வெறும் அந்த தக்காளி பியூரி கிடச்சிடுச்சு. இதை ஒரு பேனில் மறுபடியும் நம்ம நல்லா ஹீட் பண்ணி நல்லா சுண்ட வைக்கணும். ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இல்லையா, அது நல்லா ட்ரை ஆகிற மாதிரி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கலரிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இது நல்லா இன்னும் திக்காகிற வரைக்கும் ஹீட் பண்ணிகிட்டே இருங்க. அப்பப்போ கலரி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான சால்ட், காரத்துக்கு தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம இனிப்பு அந்த டேஸ்ட்டுக்காக சுகர் ஆட் பண்ணாமல் அந்த நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு அந்த நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் இனிப்பு தேவைன்னா டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் தேவைன்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த தக்காளி பியூரியோடு சேர்த்து. பார்த்திங்கன்னா இப்போ நல்லா இன்னும் ஓரளவுக்கு அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் நல்லா வற்றிட்டு கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா லெமன் வேணால் நீங்கள் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆப்பிள் சீடர் வினிகர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இது வினிகர் சேர்க்கறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸ்லேருந்து இல்லை 1 மந்த் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஆப்பிள் சீடர் வினிகர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகாது. நீங்கள் அப்படி ஆனதுக்கப்புறமா ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் மூடி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வினிகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ஓரளவுக்கு நல்லா அந்த சாஸ் பதத்துக்கு வந்துருச்சு. பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா சுண்டி அந்த சாஸ் மாதிரி வந்துச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வீணாயிடும், கெட்டு போயிடும். அப்படிங்கிறதுனால நல்லா திக்காக வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்மளோட டொமேட்டோ சாஸ் ரெடி ஆகிடுச்சு.
இதை நல்லா ஆற விடுங்க. மூடி வச்சு ஆற வைக்காதீங்க. மூடி இல்லாமல் ஓப்பனாகவே ஆற வைங்க. ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பாட்டிலையோ ஒரு ஜார்லையோ இதிலையோ போட்டு மூடி வச்சுட்டு உங்களுக்கு தேவையானப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட டொமேட்டோ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரெட்டுக்கோ இல்லை சாண்ட்விச் இல்லை பீஸா எதுக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டிலே செய்கிறதுனால ரொம்ப ஹெல்தியானது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.